மாஸ்டர் ஹிம்னரஸ் 2 ஒட்டகம் வேணும்னு சொல்லி இருந்தாரு. இதோ 2 ஒட்டகம் வந்துருச்சு. ஒரு ஒட்டகமே எங்களுக்கு போதும்பா. இந்த பயல எங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாலே சேஃபா இருக்கும். பையன்னு யார சொல்றீங்க மிஸ்டர் மோட்டு? எங்க ஊர்ல பிரின்ஸ் கூவர் சார்ன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட், நம்ம போகலாமா? விக்கி கொஞ்சம் ஜாக்கிரதை. டேய் விக்கி, அக்கா பாரு பத்தனு, அவன் கீழே விழுந்துருவா. சீக்கிரம் கிளம்பி வாங்க. அவனை ஃபாலோ பண்ணு. பிரின்ஸ் சார் நில்லுங்க, ப்ளீஸ் நில்லுங்க. 2 ஒட்டகமும் ஒண்ணா நடந்து போகட்டும். மரியாதையா நிறுத்துறியா இல்ல கைட்டா பட்ல ஒண்ணு வைக்கட்டுமா அவனுக்கு? ஒரு பிரின்ஸ் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேட் மேனர்ஸ். நான் கேமல் ரேஸ்ல ஒரு சாம்பியன். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிரின்ஸ் விக்கி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. இல்லடா இப்படிதான் நடக்கும். வீட்டுல இருந்துக்க. எங்க கூட வரும்போது நீ அமைதியாதான் இருக்கணும். உன்னோட இடத்துல உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. ஒழுங்கா ஒரு நல்ல பையன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு கூட வரணும், சரியா? ஒழுங்கா இருப்பியா? நாளைக்கு அரியணையில போய் நீ எல்லாம் உட்கார போற. இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? ஒரு நாட்டோட பிரின்ஸ்னா பிரின்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். போதும் போதும். உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு. கண்ட்ரோல். மறந்துடாத, அவன் ஒரு பிரின்ஸ். சரி ஓகே. அச்சோ, என்னடா புதுசா ஏதோ கிளம்பி இருக்கு. இதுக்கு பேர் தான் டோர்னாடோ. பத்துலு, என்ன இது? வெல்கம் பிரின்ஸ், வெல்கம். நான் உனக்காக தான் இங்க பல மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவனி என் கண் இமைகளை கூட நான் மூடல. நீ உட்கார்ந்துட்டு இல்ல, நீ நின்னுட்டு இருக்க. ரெண்டு ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதானே. உங்களை வரவேற்கிறேன்னு, அதுதான் முக்கியம். யாரு பாட்டு? உனக்கு என்னப்பா வேணும்? நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த விக்ரம் பிரதாப என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க இருந்து திரும்ப போயிடுங்க. இவனை கண்டிப்பா நாங்க உன்கிட்ட ஒப்படைக்கவே மாட்டோம். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அதை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீங்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க. கடைசி முறையா எச்சரிக்கிறேன், நீங்க திரும்ப போயிடுங்க. கிட்ட கடைசி முறையா தான் சொல்றோம், திரும்பி போயிடு. என்கிட்ட மோதுற அளவுக்கு உங்ககிட்ட தைரியம் கிடையாது. ஏன்னா தைரியத்தால உருவாக்கப்பட்டவனா எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். சரி, அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இவன் என் அப்பாவோட ஒண்ணு விட்ட தம்பி அக்கூமா. இவன் கிட்ட இருந்து தப்பிக்கதான் நாம ரகசிய வழியில போய்கிட்டு இருந்தோம். ஆனா யாரோ இவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க.
இது மட்டும் கொட்டுச்சுடா பல்லு உள்ள போயிடும், உடம்புல இருக்க மொத்த ரத்தமும் வெளியே வந்துடும். அதான் நான் சொன்னேன்ல, வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்னோட பேச்ச கேட்கல. இங்க என்ன நடக்குது? அட, மகாராஜாவை எங்க மறைச்சு வச்சிருப்பாங்க? யுவராஜன் வந்துட்டாரு. நம்மளோட புவர்சார் வந்துட்டாரு. இளவரசர் வந்துட்டாரு. இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க! இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க! இளவரசர் விக்ரம் பிரதாப் வாழ்க! புவர் சார் வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அக்குமா நம்ம மகாராஜாவை எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கானே தெரியல. உட்காருங்க இளவரசரே. இப்ப இந்த சிம்மாசனத்துல நீங்க தான் உட்காரணும். சீக்கிரமாவே உங்களுக்கு ராஜாபிஷேகம் நடத்த போறோம். மந்திரியார், ராஜாபிஷேகத்துக்கான நேரத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அந்த நாளைக்கு நான் தான் முடிவு பண்ணுவேன். இவ எந்த ஆசனத்துல உட்காரணுங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். புரிஞ்சுதா? மகாராஜாவை கூட்டிட்டு வாங்க. உன்னை விட போறதில்ல. எதுக்காக இவ்வளவு அவசரப்படுற குவர் விக்ரம்? அப்பாவும் மகனும் கண்டிப்பா சந்திச்சுப்பீங்க, நிச்சயம் சந்திச்சுப்பீங்க. ஆனா உன்னோட அந்த ஹீலிங் பவரோட சக்தி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த மாதிரி எதையுமே செய்ய முடியாது. இங்கேயும் வந்துட்டீங்களா? எதுக்கு அடிக்கடி குறுக்க வந்து தொந்தரவு பண்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. கூப்பிடாத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா வர்றீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இந்த ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, இந்த சிம்மாசனமும் சொந்தம் இல்ல, அதோட இந்த மக்களும் இல்ல. நாங்க எங்க குருவான கிம் நரேஷோட கட்டளையை தான் முழுசா மதிக்கிறோம். எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்க பிரின்ஸுக்கு பாதுகாப்பு கொடுத்தே தீருவோம். நெருங்க விட மாட்டோம். நிறுத்து. மாஸ்டர் பத்லு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் எவ்வளவு நேரம் மூச்சு விட போறேன், அதையும் பார்த்துடுறேன். இவங்க எங்க போறாங்க? மட்டு இதை வந்துட்டேன். அடிச்சு நொறுக்குங்க.
தனியா வந்து ஓட்டு ஓட் சண்டை போடு, எந்த மந்திரமும் பண்ணாம வந்து சண்டை போடு. அப்புறம் பாரு உன் நிலைமைய நான் ரொம்ப மோசமாக்குறேன். ஓஹோ, உன்னுடைய இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிற மோட்டு. எல்லாரும் தள்ளி போங்க, யாரும் குறுக்க வரக்கூடாது. ஒலிக்குது ஒலிக்குது ஒலிக்குது. ஒருத்த நாம சொல்றத ஒழுங்கா கேட்கலன்னா சொல்ற விதத்துல அவனுக்கு நாம சொல்லணும். நீ குவர் விக்ரம் பிரதாப்ப காப்பாத்துறதுக்காக இவ்வளவுலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப அவனே உயிரோட இல்லாம இருந்தா அப்ப நீ யாருக்காக போராடுவ? அவன் கிட்ட இருக்க அந்த சக்திய அவன் உயிர்ல இருந்து நான் பறிச்சதுக்கு அப்புறமும் அவனோட உடம்புல இருந்து என்னால எடுத்துக்க முடியும். மாஸ்டர் மோட்டு, ஐம் சாரி. என்னாலதான் நீங்க இவ்ளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க. ஆனா நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த ஜவுஜவுடைய குவர் விக்ரம் பிரதாப் சிங் வாக்களிக்கிறேன். சிஷ்யனுக்கு குரு மேல எவ்வளவு பாசம்! குரு சிஷ்யனுக்காக தான் உயிரையே பணையம் வைக்கிறான். அதோட சிஷ்யன் குருவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கிட்ட இருக்கிற சக்திகளை பயன்படுத்துறான். நீ என்ன பண்ணாலும் அவன் உயிரோட எந்திரிக்க போறது இல்ல. அவன் எனக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்திருக்கான். விக்ரம் பிரதாப், பிரின்ஸ் பிரதாப், இந்தாங்க இதை பிடிங்க.
சிறைப்பிடிங்க. உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன், இவனை சிறைப்பிடிங்க. அக்குமா, காயங்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி எனக்குள்ள இருக்குங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்கிட்ட இன்னொரு பவரும் இருக்கு, அத பத்தி உனக்கு தெரியாது. இளவரசர் பூவர் விக்ரம் பிரதாப் வாழ்க! இளவரசர் வாழ்க! அக்கோமா, மகாராஜாவை ஏமாத்தி நீ அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட மேஜிக்கல் பவர்ஸ பறிச்சிருந்த இல்லையா? அது எல்லாத்தையும் உடம்புல இருந்து நான் எடுத்துட்டேன். இந்த பவர் எங்களுக்கும் வேண்டாம். பல காலமா இந்த பவர் எல்லாம் எந்த இடத்துல பாதுகாப்பா இருந்ததோ அதே இடத்துல பாதுகாப்பா இருக்கும். இப்ப மகாராஜா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை உனக்கு கொடுப்பாரு. அக்குமா, நான் கிங் பானு பிரதாப் உன்னை ஆயுள் முழுக்க சிறையில் அடைக்க போறேன். இவனை இழுத்துட்டு போங்க. மாஸ்டர் மோட்டு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாஸ்டர் மோட்டு. மோட்டு குணமாயிட்டான், மோட்டு குணமாயிட்டான். எனக்கு என்ன ஆச்சு? அக்குமா எங்க போடா? அட மோட்டு, நம்ம பிரின்ஸ் அவனை துவச்சி எடுத்துட்டாரு. இவரே பண்ணிட்டாரா? அது எப்படி? எல்லாத்துக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். மோட்டு சார், நீங்க 2 பேரும் என் மகனை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்களுக்காக நீங்க உங்க உயிரை பணைய வச்சு போராடினீங்க. உங்க 2 பேருக்கும் நன்றி மாஸ்டர் மோட்டு பத்லு. பத்லு, எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ் விக்ரம் பிரதாப் ரொம்பவே அமைதியாயிட்டாரு. அப்படியே ஒரு இளவரச மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்காண்டா. நீங்க என் மகனுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. என்ன வேணுமோ கேளுங்க, என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, எனக்கு இப்போதைக்கு சூடான சமோசா தான் வேணும். அத கொடுத்தா என் மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். அப்படின்னா வாங்க வாங்க போகலாம். சமோசா ஜெய் ஹோ! சமோசா, 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 நிறைய சமோசா. என்ன ஒரு வாசனை! சமோசா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.